வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகளுக்கும் வெகு விரைவில் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிக்கப் போகின்ற நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் எனது அன்பு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கும், மதுரை மாநகர் மத்திய தொகுதியில் போட்டியிடும் புரட்சியாளர் பழனி பாபா அவர்களின் உணர்வாளர் மாணவர் அண்ணன் சீமான் அவர்களின் அன்பு தம்பி, என் அன்புக்குரிய சகோதரர் அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கும், இங்கே அமர்ந்து இருக்கக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களை கூறி, நடக்க இருக்கின்ற சட்டமன்றத்தினுடைய தேர்தலில் மதுரை மத்திய தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அன்பு சகோதரர் அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் மத்திய தொகுதியினுடைய வாக்காளர் அனைவர்களையும் அன்போடு கேட்டுக்கொண்டவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த உறவுகளே, சாதி மதம் கடந்து நாம் தமிழர்களாய் ஒருங்கிணைத்திருக்கின்றோம், அமர்ந்திருக்கின்றோம். ஆண்டாண்டு காலமாக தமிழக மக்களை ஏமாற்றி அரசியல் பிழைப்பு நடத்தும் திராவிட அரசியல் கட்சிகளுக்கு மாற்றமாக இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மாற்று அரசியல் வேண்டும், தமிழ் தேசிய கொள்கை வேண்டும் என்ற லட்சிய கனவோடு நாம் கடந்த 15 ஆண்டுகளாக களமாடி வருகின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளருக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பை இருக்கக்கூடியவர்களுக்கும் போட்டியா? அதையும் தாண்டி இங்கே திராவிட அரசியல் கட்சிக்கும் தமிழ் தேசிய கொள்கைக்கும் போட்டிதான் என்பதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே தனிநபர் போட்டி அல்ல, இங்கே இந்த தமிழ் மண்ணிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை வென்றாக வேண்டும். அதுதான் நம்மளுடைய கனவு. அந்த கொள்கைக்காகத்தான் நாம் பாடுபடுகிறோம், களமாடி கொண்டிருக்கிறோம். கொள்கை இல்லை என்றால் நாம் திராவிட அரசியல் கட்சிகளோடு சமரசமாகி கூட்டணி வைத்து, இன்று கூட்டணி வைத்த தலைவர்கள் எல்லாம் எந்த நிலையிலே இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து வருகிறீர்கள். காரணம் என்ன? கொள்கையிலே சமரசம். அந்த கொள்கையிலே சமரசம் இல்லாமல் இருப்பதனால்தான் நாம் தமிழர் கட்சி தனித்துவமாக இங்கே களமாடி கொண்டிருக்கின்றதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே கொள்கைதான் முக்கியம். என் அன்பு உறவுகளே, கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிடுவார்கள். இந்த மண்ணுக்காக வாழ்ந்த, இந்த மண்ணுக்காக போராடிய, மிகவும் எளிமையாக இருந்த ஐயா காமராஜர் அவர்களையே இந்த தமிழ் மக்கள் தோற்கடித்தார்கள் அப்படி என்று சொல்வார்கள். இளம் பிள்ளைகள் அரசியலுக்கு கொள்ளும்போது இந்த அரசியலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவரையே தோற்கடித்த மக்கள் என்று சொல்வார்கள். சினிமா படத்தில் கூட நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அங்கே தோற்றது காமராஜர் என்ற தனிநபர் இல்லை. அன்பு உறவுகளே, அங்கே தோற்றது காங்கிரஸ் கொள்கை தோற்றது. அதனால் ஐயா காமராஜர் அவர்கள் தோற்றார்கள். நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நாம் கொள்கைக்காக களமாடி கொண்டிருக்கிறோம். அந்த கொள்கை தான் நம்மளுக்கு முக்கியம். இப்ப நம்மளுக்கு ஏற்கனவே இங்க போட்டியாளராக திராவிட அரசியல் கட்சிகள் இருக்காங்க. திராவிட அரசியல் கட்சிகளால் இந்த நாட்டில் என்ன நடந்துச்சு, நடந்து கொண்டிருக்கிறது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருப்போம். இந்த நாட்டிலே தேசிய கொள்கை இந்த நாட்டை ஆண்டது. தேசிய கொள்கை ஆண்டதற்கு பிறகு திராவிட அரசியல் கொள்கை இந்த நாட்டை ஆண்டது. அதற்கு பிறகு தமிழ் தேசிய கொள்கை ஆள வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தேர்தல் களத்தையும் தாண்டி மக்கள் போராட்டத்தை முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திராவிட அரசியல் கட்சிகளால் இந்த தமிழ்நாட்டில் என்ன நடந்தது என்பதை எனக்கு பின்னால் பேசக்கூடியவர்கள் தெளிவாக உங்களுக்கு எடுத்துரைப்பார்கள். நாங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் சாட்சி நாங்கள் அல்ல. என் அன்பு உறவுகளே, நீங்க திமுகவுடைய மீட்டிங்கை நேரடியாக போய் கேட்க அவசியம் இல்லை. உங்கள் காலத்தையும் நேரத்தையும் வீணடிக்க வேண்டாம். நீங்க காணொலியில பார்த்தாலே போதும்.
நாங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும் அதை மெய்ப்பிக்கும் விதமாக திமுகவை பத்தி அதிமுக டேமேஜ் பண்ணுவான், அதிமுக பத்தி திமுக டேமேஜ் பண்ணா அவர்களுக்கு அவர்களே சாட்சி. பாம்பியன்கால் பாம்பரையும் போல திமுகவை குறை சொல்வதும் அதிமுகவை குறை சொல்வதும் அவங்க மாத்தி மாற்றி சொல்லுவாங்க. அதுல இருந்தே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் அனைவருமே அயோக்கியத்தனமாக இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று. நமக்கு தெரியும் மூன்றாவது அணி சாத்தியமா? மாற்று அணி பேசியவர்கள் பூரா இன்று திராவிட அரசியல் கட்சிகளை மறைந்து போனார்கள். மூன்றாவது அணி பேசியவர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று சொன்னவர்கள் எல்லாம் உடனே போனார்கள். நாம் இங்கே தமிழ்நாட்டில் களமாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மாற்று அரசியல் என்பது தமிழகத்தை பொறுத்தவரை சாத்தியம்தான். நீங்க மேற்கு வங்காளத்தில் பாத்தீங்க அப்படின்னா இங்க 2 பேரு நாம் தமிழர் கட்சிக்கு 2 பேர் தான் போட்டி. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி. எதிர குறுக்க நெருக்கா போயிட்டு வர பத்தி நம்ம கவலைப்படணும் அவசியமே இல்லை. அது இந்த தேர்தலோடு அவன் காணாமல் போய்விடுவான். அந்த பேரை கூட சொல்ல உச்சரிக்க நான் விரும்பவில்லை. நீங்க நம்ம ஒரு பாட்டு கேட்டீங்க பாருங்க, நம்ம முன்னாடி தலைமகனமே பிரபாகரன், இந்த பாட்டுக்கு முன்னாடி அவன் 1000 சினிமா பாடல்களை பாடினால் கூட அது வெறும் குப்பைக்கு சமயம் பாட உறவுகளை. குப்பை என்னதான் புரட்சிகரமான பாடக்கூடு. இந்த பாடலை கேட்கும் போது அப்படியே நம்மளுடைய நரம்புகள் எல்லாம் பிடித்து உணர்ச்சி ஏறும். இது தரை, அது திரை. இந்த எலெக்ஷனோட அவனை முடிச்சிருவான். இந்த இடத்துல நான் அதை பேச வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன். தொகுதி வரட்டும், எந்த தொகுதியில நீ களமாடுகிறாயோ அந்த தொகுதிக்கு வர ஐ ஆம் வெயிட்டிங். அங்க வந்து பேசுறேன் நான், நீ யாரு என்பதை. அப்ப நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வரக்கூடாது. மேற்கு வங்கத்திலே இங்க 2 அரசியல் கட்சிகள், அங்க 3, காங்கிரஸ், பிஜேபி, கம்யூனிஸ்ட். 9 தடவை கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாக கம்யூனிஸ்ட் கோட்டையாக இருந்த அந்த மேற்கு வங்காளத்தில் ஒரு பெண்மணி, மம்தா பானர்ஜி என்ற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி என்ன செய்றாங்க? 3 தடவை ஹார்ட்ரிக் அடிச்சு 3 தடவை வீழ்த்தி இருக்கிறார்கள். 4வது தடவை களமறிந்து போராடி இருக்காங்க. அந்த நிகழ்வு கண்டிப்பாக தமிழகம் இருக்கிறோம். இந்த கொள்கையெல்லாம் நம்மளை வழிநடத்தி செல்கிறது. நம்ம கூட்டணியில சமரசம், கொள்கையில சமரசம் ஆயிட்டோம்னா இன்னும் என்ன செய்வோம்? 10ஓட 11 அத்தோட 2 பேருக்கும். கொள்கை வெல்வதற்கு காலதாமதம் ஆகுமே தவிர கொள்கை வீழ்த்ததா சரித்திரம் கிடையாது அன்பு உறவுகளை. அதுவும் போக எந்த ஒரு படையையும் வீழ்த்த முடியாது என்ற படை எதுவுமே கிடையாது. நீ உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்ப ஈராக்ல நடந்தது பாருங்க சண்டை, அது எண்ணெய் வளத்துக்காக சண்டை என்பதை தாண்டி அது கொள்கைக்காக நடக்கக்கூடிய சண்டை தான். யூத கொள்கையும் கிறிஸ்தவ கொள்கையும் இஸ்லாமிய கொள்கையும் தான் அங்கே மிகப்பெரிய முன்னாடி வந்து நிற்கிறதே தவிர பொருளாதாரம் என்பது தனி. அப்ப நாம் கொள்கைக்காக போராடி கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசிய கொள்கைக்காக நாம் போராடி கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய வெற்றி லேசாக தள்ளி போகிறது தவிர வெற்றி நிச்சயம். இப்ப தேர்தல் ஆணையம் நினைச்சாங்கன்னு சொல்லுங்க, நம்ம உடனே வெற்றி பெற்றலாம். தேர்தல் ஆணையம் கையில தான் இருக்கு. நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறுவது, அண்ணன் சீமான் முதலமைச்சராக ஆகுவது தேர்தல் ஆணையத்துடைய கையில் இருக்கு. ஒரே ஒரு அறிவிப்பு செஞ்சா போதும், ஒரே ஒரு அறிவிப்பு செஞ்சா போதும். இந்த தேர்தல் கூட்டணி வச்சிருக்கீங்கல்ல, இப்ப கூட சண்டை போட்டு இருக்கீங்கல்ல, யாருமே தேர்தல் கூட்டணி வைக்க கூடாது. நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக? நீ தனியா தான் நிக்கணும். நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச? நீ தனியா தான் நிக்கணும். எல்லா பேரையும் தனித்தனியா நிக்க வச்சாலே போதும், நாம் தமிழர் கட்சி வென்றுவிடும். உண்மையிலையா? இவங்க பூரா நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், தேர்தல் கூட்டணி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அயோக்கியத்தனம். கட்சி வேறு, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. எந்த நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச திமுக? நீ தனியா தான் நிக்கணும். நீ எதுக்கு கட்சி ஆரம்பிச்ச? நீ தனியா தான் நிக்கணும். எல்லா பேரையும் தனித்தனியா நிக்க வச்சாலே போதும், நாம் தமிழர் கட்சி வென்றுவிடும். உண்மையிலையா? இவங்க பூரா நான் பல கூட்டத்தில் சொல்லியிருக்கேன், தேர்தல் கூட்டணி என்பது அங்கீகரிக்கப்பட்ட அயோக்கியத்தனம். கட்சி வேறு, கொள்கை வேறு, கோட்பாடு வேறு. எந்த அங்க கூட்டணி வைக்கிறீங்க நீங்க? அப்ப இது தேர்தல் ஆணையம் இதை செஞ்சாலே போதும். சில விஷயங்களை ஆல்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாருங்க. முன்னாடி எல்லாம் கொடி பறக்கும், தலைவருடைய படம் இருக்கும். இப்ப தேர்தல் அறிச்சோனையும் தலைவருடைய படத்தை என்ன செஞ்சீங்க? மறைச்சிருங்க. அதை பார்த்து மனசு மாறிடுமோ அப்படின்றதுக்காக கொடியை தூக்கி உள்ள பிளாக் பண்ணி வச்சுக்கிறீங்க, பிளாக் பண்ணி மறைச்சிட்டீங்க. அதே மாதிரி நீங்க ஒரு உடனே என்ன செய்றீங்க? தன்னிச்சையாக ஒரு அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க என்ன செய்ய? ஒரு ஆர்டர் போடுங்க, நாம் தமிழர் கட்சி அரியணையில் ஏறிவிடும். இந்த கொள்கை கூட்டணி எல்லாம் எப்போதுமே நிக்காத நண்பு உறவுகளை. இந்த 2014 இந்த மதுரை மத்திய தொகுதியிலே தொடர்ச்சியாக திமுக வென்று வருகிற தொகுதி இது. 2014 இதே ஒரு கொள்கையை நம்ம நிலைநிறுத்திய இதே தொகுதியில நம்ம என்ன செய்ய? சுயேட்சை வேட்பாளராக நாங்க கலங்காண்டோம். நான் கலங்காண்டேன், தேர்தலில் நின்றோம். அப்ப என்னை பார்த்து கேட்டாங்க, நீங்க எப்படி ஜெயிப்பீங்க? இவ்வளவு பெரிய திராவிட
அரசியலுக்கு கட்சிக்கு முன்னாடி நீங்க எப்படி ஜெயிக்கணும் கேட்டாங்க. நம்ம சொன்னோம், நாங்க ஜெயிக்கிற வேட்பாளர் கிடையாது, தோக்குற வேட்பாளர் கிடையாது, நாங்கள் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர். எவனெல்லாம் தவறாக நடிக்கிறானோ ஏற்றி நிற்கிறோம். ஆனால் இன்று மிகவும் மகிழ்ச்சியோடு சொல்கிறேன், வெல்லக்கூடிய வேட்பாளரோடு நான் நிற்கிறேன். நீங்க வெல்லக்கூடிய வேட்பாளரோடு நிற்கிறேன். இந்த 2016 நம்ம இன்னும் 10 ஆண்டுகளை அன்பான உறவுகளே, மத்திய தொகுதியில் வாழ்ந்தவன், மத்திய தொகுதியிலே போட்டியிட்டவன் என்ற முறையிலே சொல்கிறேன். யார்கிட்டையும் கதை கேட்டா வந்து சொல்லல. இந்த 2016 இந்த 10 ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு நபர் எம்எல்ஏ இருக்கிறார். இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து இந்த ஒளி மூலியமாக கேட்கக்கூடியவர்கள், மதுரை மத்திய தொகுதியிலே வாழக்கூடிய என் அன்பான தமிழ் தாய், தமிழ் உறவுகள், வாக்காளர் பொதுமக்கள் நன்றாக நீங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த 10 ஆண்டுகளில அவர் என்ன செய்தார் அவரை இங்க பார்த்துக்க கூட மாட்டீங்க. இங்க பண்ணையாளர்களும் ஜமீன்தார்களும் இந்த தொகுதியை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். முதலாளிகள் முதலீடு செய்கிறார்கள். இலவசம் என்பது இயலாதவனுக்கு கொடுக்கக்கூடியது. அன்பு உறவுகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். கையில்லாதவன், கால் இல்லாதவன், கூட இருக்கிறவன் கொடுக்க முடியும். நல்லா உழைச்சு வாழக்கூடியவனுக்கு இலவசத்தை கொடுத்து ஓட்டுக்கு காசு கொடுத்து வென்றிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இங்கே நிறைவு செய்கிறேன். மத்திய தொகுதி என்பது மிகவும் மதுரையுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய தொகுதி. இந்த மதுரை வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு பாருங்க, அந்த ஒரு 4 கோபுரம், அதை சுத்தி தான் இந்த மதுரை நகரம் வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. நீங்க 4 ராஜகோபுரத்தை வச்சீங்கன்னா அதை முன்னாடி சுத்தி இருக்கிற வீதி வந்து மாட வீதி, அதுக்கு அடுத்து உள்ளது மாரட் வீதி, அதுக்கு உள்ளது வந்து மாசி வீதி, அதுக்கப்புறம் வெளி வீதி. இதுதான் மதுரை. அம்மா கண்ணகி காலத்திலே இதுதான் மதுரை. அந்த மதுரையை தாண்டி அந்த பக்கம் பாளையம் வரும், இந்த பக்கம் புறம் வரும். அங்க போனா நீங்க கோரிப்பாளையம் வந்துடும், இந்த பக்கம் ஆரப்பாளையம் வந்துடும், இந்த பக்கம் பெத்தானபுரம் வந்துடும், இந்த பக்கம் சோழபுரம் வந்துடும், ஜெயந்திபுரம் வந்துடும். அப்ப மதுரை என்பது அந்த காலகட்டத்திலே இதுதான் மதுரை. இந்த மதுரை இந்த நடு பகுதியில இருக்கக்கூடியது தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக அந்நியர் எந்த கொள்கைக்காக நாம் போராடி கொண்டு இருக்கிறோமோ அந்நியருடைய கையிலே கொண்டு போய் சிக்கி கொண்டு இருக்கிறது அன்பான உறவுகளே. அது கூட பரவாயில்ல. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா பெருமழை வேணாம், 3 நாள் 4 நாட்கள் தொடர்ந்து பெய்யக்கூடிய மழை இல்ல, சாதாரண ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பகுதியில் யாருமே போக முடியாது. நானே 3 தடவை என்னுடைய 2 சக்கர வாகனத்தை காப்பாற்றுவீங்க போயிட்டே இருப்போம். தண்ணிக்குள்ள போயிடும் வண்டி, பின்னாடி சைலன்சர் இருக்கா, தண்ணிக்குள்ள போனா வண்டி ஏதாவது 1 லட்சம் ரூபாய் வண்டி வேஸ்ட் ஆயிடும். அப்படியே தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே வண்டியை ஏற்றி கொண்டு போய் மேட்டில் கொண்டு போயிட்டு அந்த வாகனத்தை நான் காப்பாற்றிருக்கேன். இந்த 10 ஆண்டுகளில் நான் சொல்லக்கூடிய இந்த நிகழ்வு மதுரை மத்திய தொகுதியிலே வாழக்கூடிய எல்லா மக்களும் நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள், அனுபவிச்சிருப்பீங்க. வானத்தில் இருந்து விடக்கூடிய மழை தண்ணீரை கூட வாய்க்காலிலே வடிய வக்கில்லாத வேட்பாளர் கட்சி தான் இந்த திமுக கட்சி என்று கூறி, அதற்கு மாற்றமாக இங்கே களமாடக்கூடிய எனது அன்பு சகோதரர் அப்துல் ஹக்கீம் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றி. அடுத்ததாக